வணக்கம். மார்ச் 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 20ஆம் தேதி நிஃப்டி 1.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 13,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஆமாம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நேற்று நெட் பையர்ஸாக மாறி இருக்கிறாங்க 3,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,800 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 14,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 3,100 கோடி ரூபாய்க்கு. நேற்று மார்க்கெட் தொடர்ச்சியாக 4வது நாள் கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி நேற்று இன்ட்ராடேல 23,200க்கு மேலே போயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்எஸ்சியில் அனைத்து செக்டரும் நேற்று கிரீனில் தான் இருந்திருக்கு. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, ஜெர்மனி டிஃபென்ஸ் செக்டரில் அதிகமாக செலவு செய்ய இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் 2% நேற்று அதிகரித்தது. 16 ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த இண்டெக்ஸில். அதில் 14 ஸ்டாக்ஸ் கிரீனில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. கடந்த 5 ட்ரேடிங் செஷனில் இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் 10% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிஎட் நிறுவனம் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அடுத்த 3-5 ஆண்டிற்குள்ளார சிஎட் நிறுவனம் இந்தியாவில் நம்பர் 1 கார் டயர் உற்பத்தியாளராக ஆக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய சிஇஓ பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் இது. 12-13 ஆண்டுக்கு முன்னாடி சிஎட்டுடைய மார்க்கெட் ஷேர் 2.5% இருந்தது. இப்போ 16% இருக்குது. அடுத்த 3-5 ஆண்டிற்குள்ளார அந்த முதல் இடத்தை எட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாரு சிஎட்டுடைய சிஇஓ. இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற ஐடி ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு 2 முறை யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஐடி கம்பெனிகளுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றொரு தகவல் ஐடி ஸ்டாக் சம்பந்தமானது. ஆக்சென்சர் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 Q2 ரிசல்ட்டை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக வந்திருக்கு வருவாயின்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சென்சர் செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெவென்யூ Q2க்கு 5.4% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது $16.65 பில்லியன். ப்ராஃபிட் அவங்களுக்கு $1.788 பில்லியன். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனியும் ரெவென்யூ கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முழு ஆண்டிற்கான ரெவென்யூ கைடன்ஸ் இப்போ சொல்லியிருப்பது 5-7% இடையே. முன்ன அவங்க சொன்னது 4-7% இடையே. இப்போ அதை உயர்த்தி 5-7% கொடுத்துருக்காங்க முழு ஆண்டிற்கான ரெவென்யூ கைடன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. ஜிஎஸ்டி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐஆர்டிஏ கிட்ட இருக்கு இப்போ அந்த ப்ரொபோசல் போயிருக்கு. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஐஆர்டிஏ. அவங்க இப்போ கருத்தை தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய ஜிஎஸ்டி குறையும்ன்ற எதிர்பார்ப்பு. ஐஆர்டிஏ அவங்களுடைய கருத்தை இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த பரிந்துரையை கொடுப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் மே மாதத்தில் நடைபெற இருக்கு. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய மீட்டிங் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் அவங்க அந்த முடிவு எடுப்பாங்க. அந்த வரி குறைப்பது அது மே மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பெயின் கேபிட்டல் மற்றும் மணப்புரம் ஃபினான்ஸ் உடைய டீல் குறித்தான அறிவிப்பு விரைவில் வரும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. மணப்புரம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அது குறித்தான டீல் விரைவில் அறிவிப்பு வரும்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெயின் கேபிட்டல்
22% ஸ்டேக் கிட்டத்தட்ட அது வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர் கிட்டேருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது விபி நந்தகுமார் ஃபவுண்டர் மற்றும் எம்டி சிஇஓவாக இருக்கிறாரு. 42% வரைக்கும் பெயின் கேபிட்டல் ஸ்டேக்கை வாங்குவாங்க மணப்புரம் ஃபினான்ஸ்லன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். அதாவது ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக்காக இருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் இருக்கும் மணப்புரத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு மணப்புரம் ஃபினான்ஸ் கிட்டேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. பெயின் கேபிட்டல் முதலீடு செய்கிறாங்க. அவங்க ஜாயிண்ட் கண்ட்ரோலில் இருக்க போகிறாங்க. இந்த நிறுவனத்தில் 4385 கோடி ரூபாய் முதலீடு செய்து 18% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸில். இதனால் அவங்க மேண்டேட்டரி ஓப்பன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. செபி விதிப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் ஆஃபரை வழங்குவாங்க. கூடுதலாக 26% ஸ்டேக்கை வாங்குறாங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. அதற்கு விலையும் நிர்ணயித்திருக்கிறாங்க ₹236. நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒப்பிடும்போது 8.5% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க பெயின் கேபிட்டல் இந்த ஓப்பன் ஆஃபருக்கு. 18% இந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பிறகு 18%லேருந்து 42% ஸ்டேக் வந்து பெயின் கேபிட்டல் கைவசம் இருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் எவ்வளோ இருக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பிறகு? ப்ரொமோட்டர்ஸுடைய ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட 29% குறைஞ்சிரும். இப்போ 35% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ். ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2470 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். யாரிடையே? ஹெச்சிசி ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மற்றும் டிபிஎல் டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இவங்களுக்குள்ளார தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்திற்கு டாடா பவர் கிட்ட இருந்து 2470 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 26. ஏடிசி எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. லித்தியம் அயன் பேட்டரிஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மார்ச் 25 ஓப்பன் ஆகுது. ஐபிஓ ₹64 கோடி ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை லோவர் பேண்ட் ₹112, அப்பர் பேண்ட் ₹118. ஸோ அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் ₹64 கோடி வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 43 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸும் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 11 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸும் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ₹525 கோடி முதலீடு செய்கிறாங்க யூலர் மோட்டர்ஸில். எலக்ட்ரிக் 3-வீலர் பிஸ்னஸில் நுழையிறாங்க இப்போ ஹீரோ மோட்டோகார்ப். இந்த முதலீடு வழியாக கிட்டத்தட்ட 32.5% ஸ்டேக் யூலர் மோட்டர்ஸில் வாங்குறாங்க ஹீரோ மோட்டோகார்ப். இந்த யூலர் மோட்டர்ஸ் ஏற்கனவே இந்தியாவில் 30 நகரங்களில் இருக்கிறாங்க. அவங்க எலக்ட்ரிக் 3-வீலர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. பத்திரிகையில் வந்து ஒரு செய்திக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. ஜெர்மன் நிறுவனமான ஷைடமல் டெக்னிக்குடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. ஃபோர்ஜ் பவர் ட்ரெயின் பார்ட்ஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட் மற்றும் ஹீரோ மோட்டார்ஸ் லிமிடெட் இரண்டுமே வெவ்வேறு நிறுவனங்கள், இரண்டுத்துக்குமே சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த செய்தியில் வந்திருப்பது ஹீரோ மோட்டார்ஸ் குறித்து தான் தவிர ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து அல்லன்னு அவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. எஸ்ஐஎஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மார்ச் 25 பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க எஸ்ஐஎஸ் லிமிடெட். டிசிஎஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. யூகே நிறுவனமான த கம்பர்லேண்ட் பில்டிங் சொசைட்டி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. என்ன தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை டிசிஎஸ் வெளியிடல. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் அரசு கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 1.4 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. டிம்கன் இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. பரூச்சில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உற்பத்தி ஆலையுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஏப்ரல் மே ஜூனில் துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடுத்த நிதியாண்டுடைய Q1 துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிம்கன் இந்தியா லிமிடெட். டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அசோசியேட்டட் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹175 கோடி. AL59 கண்டக்டர் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேல 14% அதிகரித்தது. தொடர்ச்சியாக நேற்று 3வது நாள் கிரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. வால்யூம் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது 10 நாளுக்கான ஆவரேஜுடன் ஒப்பிடும்போது 17 மடங்கு அதிகரிச்சிருக்கு வால்யூம்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஹிண்டல்கோ பிர்லா நிறுவனம் அவங்கள குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய லோகோலாம் மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க ரீபிராண்டிங் பண்ணுறாங்க. இப்போ என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, 45,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க ஹிண்டல்கோ அவங்களுடைய காப்பர் மற்றும் அலுமினியம் பிஸ்னஸ்க்காக. ஷாப்பர் ஸ்டாப் தரப்புல அப்டேட் இருக்கு. ஹைதராபாத்தில் 2 கடைகளை திறக்கிறாங்க மார்ச் 21 ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மதிப்பு 17 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட.
எம்பசி டெவலப்மெண்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. பெங்களூரில் 1125 கோடி ரூபாய்க்கான லேண்ட் டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. யாருடன்றது தகவல் அவங்க சொல்லலை. குளோபல் செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க எம்பசி டெவலப்மெண்ட்ஸ். மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டிஸ் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய கோவா உற்பத்தி ஆலைக்கு. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேவுடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க. 471 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. சென்கோ கோல்டு குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. தொடர்ச்சியாக 3வது நாள் அப்பர் சர்க்கியூட்டை எட்டுது சென்கோ கோல்டு. ப்ரொமோட்டர் ஷேர்ஸை வாங்கி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஜெய் ஹனுமான் ஸ்ரீன்றவர் 80,400 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 41.26% 41.31% உயர்த்தி இருக்கிறாங்க. இந்துஸ்தான் காப்பர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. அதற்கு முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது இந்த ட்ரம்ப் டேக்ஸ்னால தான். இந்த ட்ரம்ப் டேக்ஸ் வருதுன்ற பயத்தினால நிறைய பேர் காப்பரை யூஎஸ்ஏக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் காப்பர் மீது வரி விதிக்கல ட்ரம்ப், ஆனால் விரைவில் வரி விதிப்பார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சிட்டி மற்றும் மற்றொரு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் 25% வரி விதிப்பார் ட்ரம்ப் இந்த காப்பர் மீதுன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே அலுமினியம் மற்றும் ஸ்டீல் மீது இதே 25% வரி விதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அதனால காப்பர் மீதும் விதிப்பார் எதிர்பார்ப்பு இருக்கிறனால நிறைய பேர் காப்பரை ஏற்கனவே யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. ஸோ மற்ற நாடுகளில் சப்ளை குறைஞ்சிருக்கு, அதனால டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு, அதனால விலை உயர்ந்திருக்கு. காப்பருடைய விலை ஒரு டனுக்கு $10,000 லெவலில் கடந்திருக்குன்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் நேற்று இன்ட்ராடேல 6% அதிகரித்ததற்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. லூக்ரோ பிளாஸ்டிக் சைக்கிளில் 14.3% ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த லூக்ரோ பிளாஸ்டிக் சைக்கிள் அப்படின்றது பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். நேற்று பாலிகேப், ஹேவல்ஸ் மற்றும் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருந்தது. 13% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் விழுந்திருக்கு. அதற்கு முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் சொன்னது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அதானி குரூப் இந்த கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் பிஸ்னஸில் அவங்க நுழையிறாங்க. நேற்று வீடியோவில் கேபிள்ஸ் அண்ட் வயர்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, மன்னிக்கும் தவறுக்கு. கேபிள்ஸ் அண்ட் வயர் பிஸ்னஸில் அதானி குரூப் உள்ளே வர்றதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதற்கு பாதிப்பு இருக்கும். அதனால் இந்த பாலிகேப், ஹேவல்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே 13% வரைக்கும் விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனந்த் ரேயன்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஏற்கனவே சைனாலேருந்து அலுமினியம் ஃபாயில்ஸை இறக்குமதி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 2024 இறக்குமதி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஸ்டாக் 221 டன்ஸ் வைத்திருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசு அலுமினியம் ஃபாயில்ஸுடைய இறக்குமதிக்கு வரி விதிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அலுமினியம் ஃபாயில்ஸ்க்கும் போட்டிருக்கிறாங்க. அதனால் ஆனந்த் ரேயன்ஸ் பயன்பெற இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். விபார் ஸ்டீல் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 3961% வால்யூம் அதிகரிப்பு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 18% ஷேர் பிரைஸும் 2106% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்எம்எல் இசுசு 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1912% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்பரேஷன் 12% ஷேர் பிரைஸ் 2132% வால்யூம். ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 144% வால்யூம் அதிகரிப்பு. சிர்கா பெயின்ஸ் 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1000% வால்யூம் அதிகரித்தது. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி 11% ஷேர் பிரைஸும் 1871% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் கார்பரேஷன் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 235% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 13% சரிந்தது. 2761% வால்யூம் அதிகரிப்பு. பாலிகேப் 7% வீழ்ச்சி, 923% வால்யூம் அதிகரிப்பு. டைனமிக் கேபிள்ஸ் 6% சரிந்தது. 338% அதிகரித்தது வால்யூம். டெக் லேப்ஸ் 5% வீழ்ச்சி, 228% வால்யூம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 5% சரிந்தது. 279% அதிகரித்தது வால்யூம். பூர்வாங்கரா 4% வீழ்ச்சி, 382% வால்யூம் அதிகரித்தது. ஹேவல்ஸ் இந்தியா 4% சரிந்தது. 368% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.